தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நடிகர் ரஜினிக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? அவர் ஏன் அரசியலுக்கு வரணும்? நடிகர் அமிதாப் பச்சன் போலவே ரஜினி தலையிலையும் ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக ஒருத்தர் கருத்து வெளியிட்டிருக்காரு. அவர் யாருன்னா நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு அவர்கள். நடிகர் ரஜினி கடந்த சில நாட்களாக தன்னுடைய ரசிகர்களை சந்தித்து வந்துகிட்டு இருக்காரு. அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் அவர்கிட்ட வலியுறுத்திட்டு இருக்காங்க. இது குறித்து சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு சமூக தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென் மாநில மக்கள் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. ஆனால் திரைப்பட நடிகர்கள் மீது அவர்களுக்கு உள்ள அபிமானம் மற்றும் முட்டாள்தனமான பக்தியை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் 1967 முதல் 68 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தபோது சில தமிழ் நண்பர்களுடன் படம் பார்க்க சென்றேன். நடிகர் சிவாஜி கணேசனின் காலை காண்பித்த போது ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். தற்போது நடிகர் ரஜினி மீது பைத்தியமாக உள்ளனர். அதில் சிலர் அவர் அரசியலுக்கு வர வேண்டும், தமிழக முதல்வராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரஜினியிடம் என்ன உள்ளது? வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், ஊட்டச்சத்து குறைபாடு, சுகாதார வசதியின்மை, விவசாயிகளின் பிரச்சனைகள் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவரிடம் திட்டம் எதுவும் உள்ளதா? அப்படி ஏதும் அவரிடம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என ஏன் அழைக்கின்றனர்? அமிதாப் பச்சனை போலவே நடிகர் ரஜினிக்கும் தலையில் ஏதும் இல்லை அப்படின்னு மார்க்கண்டேய கட்ஜு ரொம்ப போல்டாக தன்னுடைய கருத்தை தன்னுடைய சமூக தளத்தில் வெளியிட்டிருக்காரு. இது இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய செய்தியாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த செய்தியை பார்த்துக்கக்கூடிய ரஜினியினுடைய ரசிகர்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அதே சமயத்தில் அவர்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. இது அடுத்து என்னென்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போன்ற நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய தமிழ் ஸ்க்ரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.